பல கட்சியிலிருந்து விலகி தாவேக்கு ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் வழக்கு பயத்தால தான் அப்படின்னு பலரும் விமர்சனங்கள் வச்சிருக்க நிலையில பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் கடுமையா இப்போ விமர்சித்திருக்காரு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் தமிழக வெற்றி கழகத்துல இணையவிருக்கும் சூழல்ல தமிழக அரசியல்ல இந்த விமர்சனம் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. தமிழக அரசியல் களம் இப்போ அதிரடி திருப்பங்களை சந்தித்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகல தொடர்ந்து பல்வேறு உட்கட்சி பூசல்களும் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிவது மாதிரி விலகல்களும் அரங்கேறி வருது. அந்த வகையில முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் விராலிமலை தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுமான சி விஜயபாஸ்கர் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துல இணைய போவதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதிமுகவுடைய கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய கடுமையான கண்டனங்களை முன்வச்சிருக்காரு. அவர் பேசுகையில இவங்க யாரும் மக்கள் சேவைக்காக கட்சி மாறல, அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் அதிமுக இருந்து விலகி வராங்க அப்படின்னு நேரடியாவே சாடி இருக்காரு. சொத்து குவிப்பு வழக்கு, ஊழல் வழக்கு, நில அபகரிப்பு வழக்குன்னு சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு பயந்து தங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்காக தான் ஆளுங்கட்சியான தாவேக்கவை நோக்கி தஞ்சம் போகிறாங்க அப்படின்னும் அந்த கட்சி தகவல்கள் அனைத்துமே முழுக்க முழுக்க வழக்கு பயத்தால் மட்டும்தான் அரங்கேறுது அப்படிங்கிற மாதிரியும் பொள்ளாச்சி ஜெயராமன் இப்போ விமர்சிச்சிருக்காரு. ஏற்கனவே அதிமுகவுடைய சில முக்கிய பிரமுகர்கள் தாவேக்கவில் இணைந்திருக்கிற நிலையில சி விஜயபாஸ்கருடைய அடுத்த கட்ட நகர்வும் அதிமுக தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வழக்கு பயம் அப்படிங்கிற விமர்சனமும் தமிழக அரசியல் வட்டாரத்துல விவாத பொருளா மாறி இருக்கு.